ஹாய் எவ்ரிபடி, சாய் சுந்தர், சென்னை மாடல். இன்னைக்கு நம்ம கீட்டோ டயட் பத்தி பேச போறோம். கீட்டோவோட சயின்ஸை கோ த்ரூ பண்ண போறோம். கீட்டோ நீங்க செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத பத்தி பேச போறோம். நான் 8 மாசத்துக்கு லாக்டவுன் பீரியட்ல தொடர்ந்து சின்சியரா கீட்டோ பண்ணினேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸும் நான் இப்போ ஷேர் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ கீட்டோ டயட் அதோட ஆக்சுவல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீட்டோஜெனிக் டயட், அதாவது கீட்டோன்ஸ் ஜெனரேட்டிங் டயட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நீங்க ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் பண்ணீங்கனாலோ சாப்பிடாம இருந்தீங்கனாலோ உங்க பாடி கீட்டோசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போகும். உங்களோட பாடி ஃபேட்டே எனர்ஜியா யூஸ் பண்றதுக்காக என்கரேஜ் பண்ணும். பேசிக்கா நீங்க கீட்டோ டயட் பண்ணும்போதோ இல்ல ஃபாஸ்டிங் பண்ணும்போதோ உங்களோட இன்சுலின் கம்ப்ளீட்டா டிராப் ஆயிடும். அந்த நேரத்துல லைபாலிசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ்ல உங்க ஸ்டோர்ட் ஃபேட்ஸ்ல இருந்து ட்ரைகிளிசரைட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு பிளட் ஸ்ட்ரீம் டிராவல் ஆயிட்டு லிவர்க்குள்ள போகும். உங்க லிவர்க்குள்ள அசிட்டில் கோஎன் ஒன்னு ப்ரொடியூஸ் ஆயிட்டு அதுல இருந்து 2 கீட்டோன் பாடிஸ், அசிட்டோ அசிட்டேட், பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட் 2 கீட்டோன் பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 2 கீட்டோன் பாடி தான் இனஃபா பிளட் ஸ்ட்ரீம்ல வந்த உடனே உங்களுக்கு குளுக்கோஸ்க்கு சப்ஸ்டிடியூட்டா எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த கீட்டோன்ஸ் மெயினா உங்க பிரெயினுக்கு ப்ரிஃபர்ட் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்றாங்க. உங்க பிளட்ல, உங்க யூரின்ல, உங்க மூச்சு காத்துல இந்த கீட்டோன் பாடிஸோட கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணிட்டு நீங்க கீட்டோசிஸ்ல இருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க ஃபுல் கீட்டோசிஸ்ல இருக்கும்போது உங்க பாடி குளுக்கோஸுக்கு பதிலா உங்களோட ஓன் பாடி ஃபேட்டை எனர்ஜியா யூஸ் பண்றதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நீங்க கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இந்த 3 மேக்ரோநியூட்ரியன்ஸ்ல இன்சுலின் செக்ரீட் ஆகிறது மூணுத்துக்குமே வேற வேற வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் மேக்ஸிமம் இன்சுலினை செக்ரீட் பண்ணும், புரோட்டீன் மாடரேட்டா செக்ரீட் பண்ணும், ஃபேட் மட்டும் வித்தவுட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன் நீங்க ஃபேட் மட்டுமா சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தமா இன்சுலின் செக்ரீட்டே பண்ணாது. பிகாஸ் குளுக்கோஸ் வரும்போது தான் இன்சுலின்ங்கிற ஹார்மோனுக்கு வேலை. குளுக்கோஸ் இல்லாதப்போ இன்சுலின் தேவையே இல்லைங்கிறதுனால நீங்க வெறும் ஃபேட் மட்டும் சாப்பிடும்போது இன்சுலின் செக்ரீட்டே ஆகாது. ஸோ டெக்னிக்கலி நீங்க ஃபேட் மட்டுமா சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமுமே இன்னும் கீட்டோசிஸ்ல இருக்கும். ஸோ கீட்டோஜெனிக் டயட் என்ன பண்ணுதுன்னா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமுமே உங்க பாடியை கீட்டோசிஸ்லயே வச்சுட்டு இருக்கிறதுக்காக உண்டான ஒரு டயட். ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா கீட்டோ டயட் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, லேட் 1800ஸ்ல ஏர்லி 1900ஸ்ல சின்ன பசங்களுக்கு எபிலெப்சி சீஜர்ஸ்க்காக ட்ரீட் பண்றதுக்காக உருவான டயட். சோ அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். கிட்டத்தட்ட 0 கார்போஹைட்ரேட்ஸோட வெறும் மீட், அந்த மாதிரி வெறும் ஹை ஃபேட் அண்ட் ஹை புரோட்டீன் இருக்கிற கான்டென்ட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம பிரெயினோட ரெஸ்பான்ஸ் டு கீட்டோன்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்ட் பாத்வேல போறதுனால சீஜர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கியூர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் கீட்டோ டயட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலோட ஒரு கீட்டோன் மாலிக்யூலுக்கு இன்னும் ஜாஸ்தி எனர்ஜி இருக்கு. சோ கீட்டோன்ஸ் வச்சு உங்க பாடி இன்னும் பயங்கரமா பவர் அப் ஆகும். உங்க லிவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாடிக்கு தேவையான குளுக்கோஸ் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிடும். சோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க டிப்ரைவ்டா இருந்தீங்க, உங்களுக்கு சாப்பாடுல இருந்து கம்ப்ளீட்டா குளுக்கோஸே வரலனா கூட உங்களுக்கு நீடட் குளுக்கோஸ் உங்க லிவர்ல இருந்தே ப்ரொடியூஸ் ஆகும். அதனால என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, குளுக்கோஸ் ஒரு நெசசரியான ஒரு இதுவே கிடையாது. ஃபுட்ல பொறுத்தவரையிலும் நீங்க குளுக்கோஸ் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க பாடிக்கு குளுக்கோஸ் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து கீட்டோ டயட் மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டிக்கு வர ஆரம்பிச்சது. சோ அது முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆட்கின்ஸ் டயட்னு ஆரம்பிச்சது. ஆட்கின்ஸ் டயட் வெறும் மீட் தான் மெயினா சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 0 கார்ப்ஸா இருக்கும். அப்புறம் போக போக என்னாச்சுன்னா, நீங்க ஃபைபர் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு ஹெல்த்தி கீட்டோ வெர்ஷன் இப்ப புதுசா அதுதான் ஒரு மெயின் ஃபேடா இருக்கு இப்ப நம்மளோட கம்யூனிட்டியில. இந்த ஹெல்த்தி கீட்டோ வெர்ஷன்ல நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் மோஸ்ட்லி ஓகேயா இருக்கும். மத்தபடி மோஸ்ட்லி நீங்க ஹை ஃபேட், மாடரேட் புரோட்டீன், லோ கார்ப்ஸா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கணும். சோ வெஜிடபிள்ஸ் அதுக்குன்னு நிறைய ஹை கார்போஹைட்ரேட் வெஜிடபிள்ஸும் இருக்கு. உருளைக்கிழங்கு மாதிரி எல்லாம் வெஜிடபிள்ஸ் கீட்டோ டயட்ல அலோடே கிடையாது. சோ சாதாரண வெஜிடபிள்ஸ்ல இப்ப ப்ராக்கலி, காலிஃபிளவர் அந்த மாதிரி இதுல இருக்கிற ஃபைபர்ல இருக்கிற கார்ப்ஸ் இஸ் ஓகே. சோ சாரி கைஸ், கீட்டோல நோ ரைஸ். சோ கீட்டோ டயட்ல இருக்கிற மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மென்டல் கிளாரிட்டி பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ற பிராக்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல உங்க மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். எந்த ஒரு ஃபுட்டும் இல்லாததுனால உங்க பாடி அலர்ட் ஸ்டேட்ல, ஒரு ஷார்ப்பான ஸ்டேட்ல இருக்கும். கீட்டோ டயட் சாப்பிடுறவங்களுக்கு அதே ஸ்டேட் கண்டினியூ ஆகுதுங்கிறதுனால, கீட்டோசிஸ்லயே இருக்கிறதுனால ஒரு மென்டல் கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபீலிங் நார்மல் பீப்புளுக்கு வரதோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீலிங் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இன்சுலின் அப்பப்போ ஸ்பைக் பண்ணாம இருக்கிறதுனால, உங்க பாத்வே டிஃபரெண்டா இருக்கிறதுனால ஆல்ரெடி மைண்ட் கிளவுடடா இருக்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருக்கும். டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க கீட்டோக்கு ஷிஃப்ட் ஓவர் பண்ணாங்கன்னா
சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மென்டல் கிளாரிட்டி வந்து அந்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற அபிலிட்டி வந்து ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ என்னோட 8 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கீட்டோனால எனக்கு பெட்டர் மென்டல் கிளாரிட்டி எல்லாம் வந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி நான் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்ல இல்லாததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா சொல்ல முடியல. என்னை பொறுத்தவரையிலும் வந்து கீட்டோ சாப்பிடாத டைம்லயுமே வந்து நார்மலா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சாப்பிடும்போது புரோட்டீனை வந்து ஹை எனஃபா வச்சுட்டு இருந்தாலே வந்து கிளீனா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எதனால வந்து கீட்டோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஷியேஷன். ஸோ கீட்டோ டயட் வந்து கீட்டோ மீல் நீங்க ஒன்னு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வயர் ரொம்ப மாதிரி ஃபீலிங் இருக்கும். சீக்கிரமாவே ஃபேட் வந்து பொதுவா உங்களுக்கு திகட்டுறதுனாலே உங்களால ஜாஸ்தி கேலரிஸை கன்சியூம் பண்ண முடியாது. அதனால நீங்க நேச்சுரலாவே கொஞ்சம் டெபிசிட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜாஸ்தி ஆகும். இதுலயே வந்து வெயிட் லாஸ் வந்து இன்னும் ரொம்ப மேக்னிஃபை ஆன மாதிரி ஏன் தோணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே நீங்க கீட்டோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாட்டர் வெயிட் வந்து ஃபாஸ்டா போயிடும். பிகாஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வாட்டர் நிறைய ஸ்டோர் பண்ணிருக்கும். 1 portion ஆஃப் கார்போஹைட்ரேட்டுக்கு 3 portions ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த வாட்டரோட வெயிட்டும் உங்க பாடியில இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த வாட்டர் வெயிட் வந்து போயிடும். பிகாஸ் நம்ம வந்து கீட்டோல கார்ப்ஸ் வந்து நிறுத்திடும். இதோட சேர்ந்து வந்து கீட்டோ மீல் சாப்பிட்டு இருக்கும் போது அடுத்த வாட்டி அவ்வளவு சீக்கிரம் பசிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா கீட்டோ மீல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல புரோட்டீனுமே வந்து நல்லா ஹை ஆயிடும். ஸோ கீட்டோனால உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகல, அந்த புரோட்டீன்னால தான் உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகுது. ஆனா கீட்டோ சாப்பிட்றவங்க வந்து கீட்டோனாலதான் சொல்லிட்டு இருப்பாங்க. கீட்டோ சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா கேலரிஸை வாட்சே பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஆக்சுவலா ட்ரூத் என்னன்னா நேச்சுரலாவே வந்து அவங்களுக்கு நிறைய சாப்பிடறதுக்கு டெண்டன்சி இருக்காது. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளவு கேலரிஸ் சாப்பிட்டாலும் நம்ம வந்து வெயிட் குறையும், அது ஒரு மேஜிக்கான டயட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து தப்புன்னு வந்து என்னாலே ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. நானே இந்த 8 மாசத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். வேணுன்ட்டே வந்து வெறும் கீட்டோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கேலரி சர்ப்ளஸ்ல போய் பார்த்தேன். வெயிட் தானா போட தான் ஆரம்பிச்சது. அதே ரேட்ல தான் வெயிட் போட ஆரம்பிச்சது. ஸோ ஒன்னும் பெரிய மேஜிக் எல்லாம் கிடையாது. நீங்க கீட்டோ சாப்பிட்டீங்கனாலும் சரி என்ன சாப்பிட்டீங்கனாலும் சரி கேலரி டெபிசிட்ல இருந்தா தான் ஆக்சுவலா வெயிட் குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபேட் அடாப்டேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது ஆக்சுவலா உண்மையா இல்லையாங்கிறது இன்னும் நிறைய ஸ்டடிஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா பேசிக்கா ஃபேட் அடாப்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து ஃபேட் அடாப்டடா இருந்ததுன்னா உங்க பாடி வந்து கீட்டோசிஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விட்ச் ஓவர் ஆயிடும். அந்த ஒரு வீக் ஃபீலிங்லாம் வரதுக்கு முன்னாடியே டக்குன்னு கீட்டோசிஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடும். சோ இது உங்க பாடிக்கு வந்து இது ஒரு லைஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க லைஃப்ல ஒரு வாட்டியாவது கீட்டோஜெனிக் டயட் ட்ரை பண்ணிட்டு உங்க பாடியை ஃபேட் அடாப்டட் ஆக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து சாப்பாடு இல்லாம போனீங்கனாலும் சரி இல்ல ஹை ஃபேட் மட்டுமா சாப்பிட வேண்டியிருந்ததுனாலும் சரி உங்க பாடி கீட்டோசிஸ்க்கு உடனே ஷிஃப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் கீட்டோ டயட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க பாடியோட ஆக்சிஜன் கன்சம்ஷன் வந்து கீட்டோல தானா கொஞ்சம் கம்மி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நார்மல் டே டு டே பர்சனுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாலாம் இருக்காது. நம்ம ஆக்சிஜன் கொஞ்சோண்டு கம்மி பண்றோங்கிறதுனால ஒன்னும் பெருசா கீழ்க்க போறது இல்ல. ஆனா டாம் டி அகஸ்டினோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டீப் சி டைவிங்ல வந்து கீட்டோ வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆக்சிஜன் டேங்கை மாட்டிட்டு டீப் சி டைவிங் எல்லாம் பண்ண போறவங்களுக்கு கீட்டோ டயட் சாப்பிடுற நேரத்துல அவங்க வந்து ரொம்ப கம்மியா ஆக்சிஜன் கன்சியூம் பண்றதுனால அவங்களால இன்னும் நிறைய நேரம் தண்ணிக்கு கீழே இருக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ப்ரொஃபஷன் ரிலேட்டடான சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கும் கீட்டோ டயட்டுக்கு. அதே டாம் டி அகஸ்டினோ, அதாவது அவர் ஃபுல் பேரு டாமினிக் டி அகஸ்டினோ, அவர் வந்து மைஸை வச்சு ஒரு கேன்சர் ஸ்டடி பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர் வந்து குளுக்கோஸ் மட்டுமா டிபெண்டா இருக்கும். அந்த மாதிரி கேன்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணறதுக்கு கீட்டோஜெனிக் டயட் வந்து எலிகள் கிட்ட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு. இதே வந்து ஹியூமன்ஸுக்கும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கீட்டோ, இது வந்து எனக்கும் ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா உங்க ஒர்க் அவுட்டோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வந்து அடி வாங்கும். கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கும். கீட்டோ டயட்ல இருக்கும்போது நீங்க கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடாததுனால உங்க கிளைகோஜன் வந்து எப்போதுமே டிப்ளீட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கும். கிளைகோஜன் ரெஸ்டோர் ஆகிறதுக்குள்ளே நீங்க டக்குன்னு டிப்ளீட் பண்ணிடுவீங்க. கீட்டோல கிளைகோஜன் தானா ரெஸ்டோர் ஆகும், ரெஸ்டோர் ஆகாம இருக்காது. ஆனா அதுக்கு ஒரு 2-3 நாள் எடுக்கும். ஸோ அந்த 2-3 நாள் நம்ம அடுத்த 2-3 ஒர்க் அவுட்டே பண்ணிருப்போம். ஸோ நம்மளால ஃபுல்லா வந்து கிளைகோஜனை யூட்டிலைஸும் பண்ண முடியாது. அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்காம போகும். சோ கொஞ்சம் வீக்கர் ஃபீலிங் இருக்கும். நிறைய பேர் இப்போ நியூ ஸ்டடீஸ்ல வந்து கீட்டோ வச்சு மசில் பில்டிங்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கீட்டோ வச்சு சக்சஸ்ஃபுல்லாவும் மசில் பில்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா என்னால பில்ட் பண்ண முடியுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மசில் பில்டிங்கை பொறுத்தவரையிலும் கீட்டோ இல்லாதப்போ எனக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ கீட்டோ டயட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்களுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு ஃபீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட கம்பைன் பண்றாங்க. ஸோ பேசிக்கா ஃபாஸ்டிங் பீரியட்லயே வந்து நீங்க கீட்டோசிஸ்க்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஈட்டிங் பீரியட்ல நீங்க கீட்டோஜெனிக் டயட் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கீட்டோசிஸ் உங்களுக்கு இன்னும் கண்டினியூ ஆகும். அந்த ஆட்டோஃபேஜியை வந்து இன்னும் ரொம்ப ஆம்ப் அப் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க.
ஸோ கீட்டோ டயட் பத்தி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அது வந்து கெடுதல், கிட்னியை பாதிக்குது. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் கீட்டோ டயட் சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க அப்படின்லாம் வந்தது. ஸோ ஸ்டடீஸா சயின்டிபிக்கலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. கீட்டோ டயட்னால வந்து யாருக்குமே ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம் எல்லாம் வராது. பட் ஜென்ரலா கீட்டோ டயட்ல வந்து புரோட்டீன் கொஞ்சம் ஹையரா இருக்கிறதுனால ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கீட்டோ மேபி அவாய்ட் பண்றது நல்ல ஐடியாவா இருக்கும். பிகாஸ் கீட்டோல தானாவே வந்து புரோட்டீன் கொஞ்சம் ஹையர் ஆயிடும். ஸோ கீட்டோ டயட் நான் வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீட்டோ ஒரு எக்ஸ்ட்ரீமான டயட்டா இருக்கிறதுனால நீங்க இதை வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வெயிட் லூஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் இதை கண்டினியூ பண்ணுவீங்களான்னு யோசிங்க. அதை பேஸ் பண்ணி முடிவெடுங்க. கீட்டோல உங்க பிளட் சுகர் எப்போதுமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதனால நீங்க ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க ஆல்ரெடி டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது நல்லது. நான் என்னோட 8 months எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் மை ஃபிட்னஸ் பேல நிறைய கீட்டோ மீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செய்து லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா subscribe to my channel and until the next video, this is Sai Sundar signing off.